ஊரே லவ்வர்ஸே கொண்டாடி இருக்குது. இங்க ஒருத்தர் எனக்கு ரோசா பூ கூட வாங்கி தராம ஏதோ யோசிச்சுக்கிறாரு. நீ ஏதோ திட்டுறன்னு தெரியுது, ஆனா ஒண்ணுமே புரியல. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேய் அடிச்சுமா நின்றுருக்கீங்க? எல்லாம் இந்த வீணா போன சிசினால. நான் எங்க லவ்வர்ஸே கொண்டாடிடணும்னு ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டே இருக்கான். இன்னைக்கு வேற என்ன பிரச்சனை இருப்பான்னு ரொம்ப பயத்துல இருக்கிறேன். இதை இப்படியே விட்டா கூடாது. இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். இதை செஞ்சிட்டோம்னா அவன் ஓகே ஆயிடுவான். அட இது நல்ல ஐடியா. இமீடியட்டா வா, அவங்ககிட்ட போய் பேசலாம். இங்க போற சிசியா வர வர ஒரு தொந்தரவு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலான் இருக்கேன். இத்தோட இன்னையோட அதுக்கு மொத்த பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். பேசி முடிச்சிட்டீங்களா? உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். என் கூட வாங்க. என்ன காட்ட போற? வாங்க காட்டுறேன். முருகா அங்க பாருங்க. அத்தாடி, அதே மாதிரி இங்கேயும் பாரு முருகா. ஐயோ, பெண்களுமா? பாத்தீங்கல்ல, ஆண் பெண்ணுன்னு எந்த ஒரு லவ்வர்ஸும் இல்லாம கொண்டாட முடியாம தவிச்சு வந்திருக்க இந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ற லவ்வர்ஸ் டே இவ்வளவு பேரா கொண்டாடாம இருக்கீங்க? அதான் முருகா உண்மை. உண்மையிலே லவ்வர்ஸ் டேங்கிறது நிறைய பேர் கொண்டாடுறதே இல்ல. இதுல பெண்களும் இவ்வளவு பேர் இருக்காங்களே. அட சொல்ற மாதிரி இவ்வளவு ஆண் இவ்வளவு பெண் இருக்கீங்களே, உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் செட் ஆயிரும்ல. ஆனா நீயும் வேற முருகா, என்ன பேண்ட்டுக்கு என்ன சட்டை போடனே மேட்ச் பண்ண தெரியாது. எங்க கிட்ட மேட்சிங் சூஸ் பண்ண சொல்றீங்க. அது தெரியாதனால தானே உங்ககிட்ட கேக்குறோம். நான் மட்டும் என்னடா பண்ண முடியும்? நீ மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டு சூஸ் பண்ணல. அட யாரா அவன்? எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிக்கிற. என்னால முடியுது செய்யறேன், உன்னால முடியலனா? ஏங்க ஒரு செய்யுங்க. டேய், உனக்கு என்னதான் வேணும் ஃபைனலா? அதை மட்டும் சொல்லு. ஆமா, அத சொல்லு முதல்ல. ரொம்ப சிம்பிள். எங்க எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட்டான மேட்சை சூஸ் பண்ணி கொடுத்துட்டு நீ லவ்வர்ஸ் டே கொண்டாடு, கிஸ் டே கொண்டாடு, மேட்ச் டே கொண்டாடு. நிறுத்துறா. உன் தொந்தரவு தாங்க முடியாம நீ உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணலாம் தான் நாங்க வந்தோம். ஆனா நீ பேசி இப்போ ஒரு ஷோ காட்டினல, இதனாலே சொல்றேன்டா, கண்டசி வரைக்கும் நீ மொட்டையா தனியா தானே நிக்க போற. இது என் சாபம். உனக்கு ஒரு ஜோடி கண்டுபிடிச்சா நான் லவ்வர்ஸே கொண்டாடணும் அப்படின்னா அந்த லவ்வர்ஸே எனக்கு வேணாம்டா. நான் கிளம்புறேன்.